இதோ நீ சொன்னது போலவே உன்னுடைய கணவனாகிய இதோ அதாவது சிவபெருமானுக்கு மறு உருவம் வந்தது போல இதா எழுந்து அமர்ந்து ஒரு கோபத்தோடு இருக்கிறார். அதனால நீ சென்று சாமி மன்னித்து விடு, உன்னுடைய தேவிதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வார்த்தை அதாவது குரலோசை கேட்டாவே உன்னுடைய கணவனுக்கு அதாவது கோபங்கள் தனிவென்று நினைக்கிறேன். அப்படியா? ஆமா அண்ணா, இது என்ன அநியாயமா இருக்குது? நீங்க சொன்ன வார்த்தை கேட்டு கணவருக்கு அந்த பண்டாரப்படியை திறந்து அக்னி குண்டம் போட்டு என்னுடைய கையெழுத்து ரத்தம் எல்லாம் விட்டுட்டேன். ஆனா என்னுடைய கணவரை சிவபெருமான் பார்க்கும் பொழுது புலித்தோல் அணிந்து கொண்டு பாம்புகளை அணிந்து கொண்டு நீல நிறமா இருப்பாரு. ஆனா என்னுடைய கணவரை இப்பொழுது பார்க்கும் பொழுது செக்க செவ்வியார் என்று செந்நிறத்தோடு பாருங்க, மேசை அத்தாசோடு மேசை தாடி தப்ப வச்சுக்கிட்டு உடல் எல்லாம் முடியோடு ஒரு முனிவர் போல காட்சி அளிக்கிறாரு. எனக்கு அடையாளமே தெரியலையே. அப்படியா? சரி, கூப்பிட்டு பாரு. இருந்தாலும் பிறந்த உடனே வாய் பேசாம இருக்கிறாரு. அதாவது பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து இருக்கிறார். அதனால பழைய நினைவுகளா வரும்படி செய்யலாமா? பேசுகின்ற ஜாதி கூட. ஆமா, பேசட்டும். மைத்ரா, நீ நலமாக பேசுவாயாக வாய்க்கிறது. அம்மா, அப்பா, நீர், நிலம், காட்டு, ஆகாயம், பூமி, பேசும் சக்திகள் அத்தனை என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அனாந்திரமான கானகத்தின் முன்பதாக கொண்டி ஒருவனாக நான் பிறந்திருக்கிறேன். நான் எப்படி பிறந்தேன்? நான் யாரால் படைக்கப்பட்டேன்? நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? இந்த உலகத்தில் ஒரு தாய் தந்தை இல்லாமபடிக்கு இந்த உலகத்தில் ஒரு குழந்தையானது பிறக்காது. தாய் தந்தை இல்லாமல் நான் பிறந்தவனா? அனாதையா? தாய் பேர் தெரியாதவனா? தந்தையுடைய பெயர் தெரியாதவனா? என்னை படைத்தவர் யாராக இருக்கும்? ஓஹோ, படைத்தவர் யார் என்று இருப்பது 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளுக்கும் சென்று பார்த்தால் என்னை படைத்தது யார் என்பதற்காக விளக்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு திசையில என்னை படைச்சவங்க யாராவது இருக்கு, இல்லாமல போய் விடுவாரு. போய் பார்க்கலாம். சரி, தேடி போகிறேன். தேடி வேகமாக வழி கடந்தேன். தேடி வேகமாக வழி நடந்தேன்.
தன்னை தேடி வேகமாக வழி நடந்தேன். பெற்றெடுத்த தாய் தந்தை திசைகள் 4 திக்குகள் 8. இந்த 4 திசையிலும் தெற்கு திசை தேடி வந்தேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமே கிடையாது. இருந்தாலும் உடனடியாக வடக்கு திசை போய் பார்க்க வேண்டும். வடக்கு திசை தன்னை தேடி தேடி வந்தோம். யாரையும் காணவில்லை. வடக்கு திசை தேடி வந்தோம். வடக்கு திசையிலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரும் காணவில்லை. மேற்கு திசை தேடி பார்த்தோம். மேற்கிலும் யாரும் காணவில்லை. இருப்பது ஒரே ஒரு திசை, கிழக்கு திசை. இந்த கிழக்கு திசையில் தேடி சென்றால் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாராவது வருவார் நினைக்கிறேன். புறப்படுகிறேன் கிழக்கு திசை. என்னுடைய கணவருக்கு பேசு சக்தியை கொடுத்தீங்க. சரி, பேசு சக்தியை கொடுத்த உடனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எடுத்து செல்லக்கூடிய 4 திசையிலும் சென்று போய் பார்த்து விட்டார். மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் பார்க்கும் பொழுது நம்ம யாருமே இல்ல. சரி, ஆனா அந்த கிழக்கு திசையில மட்டும் நாம் இருக்கிறோம். ஆமா. ஆனா ஒவ்வொரு திசையாக தேடிக்கொண்டு இருக்கிறார். அவரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னை படைத்தது யார் என்று 4 திசை அங்கிங்க ஓடி செல்றேன். அதனால அவரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால கோபம் தடிய வேண்டும் என்றால் சாமி மன்னா என்று நீதான் போகணும். யார்? நானா? பின்னாடி போ. மன்னவான நான் பக்கத்துல போறதா? ஐயோ, நான் தூரமா இருந்து அவரை பார்க்கும் போது எனக்கு அடி வயிறெல்லாம் ஜில்லுங்குது. அப்படியா? அதாவது கவலை வேண்டாமாமா. அதாவது அடிக்கிற கைதான் அணைக்கும் பாருங்க. எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் உன்னுடைய கணவன் தானே. அதனால சாந்தமா இருவாரு. பொறுத்துக்குவாரு. நீ போ. அப்படியா? போயிட்டு வா. நான் போனாதான் வான வேடிக்கை நல்லா. என்னுடைய இது முகத்தை காட்ட வேண்டும். ஆமா, காட்டு. போய் காட்டு. போய் காட்டு. ஏன் எப்படி பேச நீ பாட்டுக்கு போற? அப்படிதான் போக. நீ போ. நீ வா. நான் வர மாட்டேன். நீ வா, நான் சொல்றேன். என்னமா? ஓய், முடியாது. அதனால நான் போனாதான் வேலைக்கு ஆகுமா? ஆமா. ஓ மன்னா,
பணமே உளுந்து போச்சு. என்னடா என்ன வேதியா அதே மாதிரி போயிருப்போம். எங்க போட்டு அண்ணா மாயவா ஆசமா போயிருவேன். நீ உருப்படி ஆக மாட்ட, நீ இப்படியா போயிருவேன். உன்னை ஒரு காட்டுல வச்சு 9 காட்டுல இழுத்தடிக்க நீ மனுஷன்னா, நீ மனுஷன்னா, நீ மனுஷன்னா
பெரிய முனி பொண்ணுக்கு இப்பதான் வானம் விட்டாங்க போல இருக்குது. ஆமா, கச்சேரிக்கு ஆரம்பமாக இருக்குது. சவுண்ட் கேட்டது. ஆமா, எனக்கு என்னுடைய தங்கை சென்றாலே போதும், வான வேடிக்கை அற்புதமாக இருக்கும். ஏன் போகலாம்? நீ என்ன பிள்ளை தூங்கி போட்டு வந்து நிமித்திட்டு இருக்கிற? போகல. யாரு தூங்குனா? நீதான். நானா? இல்லையே. இல்லையா? சரி போய் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டியா? ஏன் அண்ணா உன் பேச்சு கேட்டுக்கிட்டு சுவாமி அண்ணா வாசாருன்னு போனா அவர் எடுத்து சாட்டை அடிக்கிறாரு. நான் என்ன பண்றது? அவர் அடிக்கிற அடி எல்லாம் ஒரு அடி அப்படியே கிட்டிரு கிட்டிரு கிட்டி அடியில புடிச்சு சண்டோடு சண்டோடு சாட்டி எடுத்து அடிக்கிறாரு அண்ணா. அப்படியா? என்ன அடி வாங்குற வர மாதிரி இல்ல இல்ல, இத்தனை அடி வாங்கியும் கொழுப்பு அடங்க மாட்டேங்குதுன்னா அதுதான் எனக்கு இப்பதான் குறைஞ்சு. இன்னும் கொஞ்சம் 20 அடி உழுவுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா என்னால அடி தாங்க முடியலன்னா என்னப்பா உனக்கு சத்தியமான ஒரு 10 நிமிஷம் நான் கூத்து முடிச்சிடறோம். விட்டுரு ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடறோம். தயவு செய்து படுத்து தூங்குங்க சார். சொல்லு. அதனால அந்த சாட்டை கொண்டாங்க எதுக்கு சொல்லா? அதாவது அவர் கோபத்தோடு இருக்கிறார். அதனால யாருன்னு தெரியாமல் படிக்குதான் அடிச்சுட்டாரு. அதனால சாமி நான் தான் உன்னுடைய எப்படி சொன்னா எப்படி? அதாவது மன்னவாசரன்னு பாதம் பண்ணிச்சோம். அவருக்கு ஒண்ணும் புரியல. இன்னொரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு? நான் சொல்றேன், சொல்லு. மன்ன பாரு நல்ல சபைதானே கட்டி தின்னு போண்ட வாங்க. எல்லாம் நானே தான் வாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நாளா கேட்கணும். பொறுமையா கேட்கற விலங்கு நல்லா சொல்லு. அதாவது கட்டி தின்னு சொல்றாங்களே ஒண்ணு. ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? கட்டி தின்னா இந்த வெண்ணைய கட்டி கட்டியா வெண்ணெய் தயிர் எல்லாம் கட்டி கட்டியா தின்ன. ஆமா, அதனாலதான் ஏடா கட்டி தின்னி அப்படின்னு ஒரு பேரு. பொற புண்டவான்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம்? அதாவது என் தாயார் மண்ணு தின்னா வாய் தொடரா மண்ணை தின்னியாட பாக்கலாம் அப்படின்னா வாய் திறந்த போது இந்த புகனமெல்லாம் என் வாய்க்குள்ள சேர்ந்தனால புகண்ட வாயான்னு சொன்னதுனாலதான் புண்ட வாயானா இருக்கு. அது ஆகி போச்சு. அதே நக்கி நாராயணான்னு சொல்றாங்களே, அவர்
அடிக்க மாட்டாரு அதாவது நக்கி நாராயணான்னு சொல்றாங்களா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லு அதாவது வெண்ணெய் நெய் ஏதாவது தின்னுபிட்டு கடைசியில் இந்த நக்கனாம் பாரு நாராயணன் அப்படின்னு சொன்னாங்க நக்கி நாராயணன். அப்புறம் குடிச்ச கோவலான்னு சொல்றாங்களா என்ன குடிச்ச அது நீதான் சொல்லணும். கடைசியில குடிச்ச கோவலான்னு சொல்றாங்களா அட பால் நெய் எல்லாம் எடுத்து கரைச்சு ஒன்னா குடிச்ச. ஆமா அதனால எனக்கு குடிச்ச கோவலன் குடிச்ச கோவலன்னு மன்னாதாரி என்று சொல்லி என்று சொல்லி என்ன மட்டும் ஓங்கி ஓங்கி அடிக்கிற அப்படி யாரு இவரா? இன்னைக்கே வீர பின்னாடி பெருசா இருந்தா என்ன பண்றது? அறிவட்டவனே என் கண்ணனை மட்டும் என்ன நீ சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நீ வந்து அதாவது உன்னுடைய சாவை என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னுடைய சாவு ஒண்ணு பண்ணாதா? ரெண்டு கிளம்பியாச்சு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஏதோ வந்து நான் ஹெல்ப் போடுறதுக்கு வண்டியில சாமான வச்சுட்டு வந்துடுறேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அவரே எதுக்கு போறாரு தம்பி? நீயே அவரே வச்சுட்டு வந்துட்டாரு. சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்நேர வேளையிலே மன்னவா சாமி தெய்வம் என்பதற்காக என்னுடைய காலை பிடிக்க வருகிறார் ஒரு பெண். அவர் பெண்பதாக நீல நிறத்தோடு மைத்துனா 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 என்று சொல்லி என்னுடைய அருகிலே வருவார் இன்னொருவன். யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? என்னை கொல்ல வந்த கூட்டவனா? கிடையவே கிடையாது. என்னை அடிக்க வந்த பாவியா? என்னை பெற்றெடுத்த தாயா? கிடையவே கிடையாது. அல்லது தந்தையா? இல்ல. என்னை படைத்த தெய்வமா? இல்ல. யார் நீ? ஐயா கோவங்கள் பொறுத்து கொள்ளையா என் மைத்துனா
எல்லாம் இடி போல் என் மேல விழுது. நான் உங்களுடைய பெத்த தாய் கிடையாது, கட்டிய மனைவி. அதாவது 10 12 12 7 நீங்க தொட்டு மாலையிட்ட மனைவி நான் சுவாமி. எப்படி நம்புவது? அடுத்தவளாக இருந்தால் நீங்க அடிக்கிற அடி வாங்கிட்டு இருப்பாளா? கட்டிய மனைவி என்பதனால்தான் நீங்க அடிக்கின்ற அடியெல்லாம் நான் தாங்கிட்டு இருக்கிறேன். மத்த பெண்ணாக இருந்தா மாயமா மறைஞ்சிருப்பா. அதனால உங்க கால விழுந்து கும்பிடுறேன். நாங்கதான் சுவாமி முடியுமா என்னால் நம்ப முடியவில்லை. அப்படியா? காட்டணுமா? அப்படியா? அதாவது ஏன் அண்ணா, எனக்குதான் நினப்பில்ல, உனக்காக நினப்பில்லையா? என்ன அவரு பிறந்தாரு, அவருக்கு பேசுகின்ற சக்தி கொடுத்தீங்க. ஆனா அவருக்கு பழைய நினைவெல்லாம் இல்ல. அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். அதுதான் கூப்பிட்டியா? நினைவு கொடு. பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டும் வரும்படி உனக்கு சக்தி தருகிறேன். ஓம் உண்மைதான். ஏன் இந்த இடத்துல இருக்குது? என்ன செய்வது? இந்த ரேஞ்சில் இருக்குது, என்ன காரணம்? என்ன ரேஞ்சில் கேட்கிறார் சொல்லு. அல்லாத காரணம் நீங்க தான். இங்க வாங்க. எங்க உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு நம்மளுக்கு 2 பேத்துக்கும் சிவம் தான் பெடுதுன்னு நீங்க சொன்னீங்க, சக்தி தான் நான் பெடுதுன்னு நான் சொன்னேன். சொன்ன உடனேயே என்னபடி அநியாயம், மண்ணை படிச்ச மரத்தை படிச்ச என்னால் படைக்கப்பட்ட ஈசனேன்னு சொல்லி மரியாதை இல்லாம நான் பேசிட்டேன். அதனால வனபத்திர காலியாக போயிட்டு உனக்கு நான் சாபத்தை கொடுத்தீங்க. உடனடியாக நான் என்ன செஞ்சேன்? பத்திரகாளி அவதாரம் எடுத்தனால பொல்லாத கோவம் வந்து பரமசிவனாக இருக்கக்கூடிய நீ பச்சை குழந்தையாக போன உங்களுக்கு சாபத்தை கொடுத்தேன். குழந்தையா மாத்தின பொட்டியில் அடைச்சேன், முருகன் இடத்துல ஒப்படைச்சேன். அதுல அகமகாசுரன் தூக்கிட்டு போய் தூக்கி போட்டு பந்து மாதிரி விளையாடிட்டான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நீங்க பொல்லாத கோபத்தில் இருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை தணிக்கணும்னா நம்மளால முடியாது, அதனால முடியும்னு சொல்லிதான் பொட்டியை திறந்தோம். உங்களுக்கு உயிர் வந்துருச்சு. அதாவது தவறு செய்து விட்டேன்னா இந்த தவறுக்கு தண்டனை எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி பரவாயில்லை, மீண்டும் வந்து என்னோட கணவனுக்கு மீண்டும் வந்து உயிர் கொடுத்து மீண்டும் சிவபெருமானாக பிறக்கணும் அப்படின்னு என்ன இடத்துல முறையிட்டார். சரி, அதனாலே அந்த தவறு செய்து நான் சிவன் போல் இல்லாமல் இப்படி சடமுடி சன்னியாசி போல தாடியெல்லாம் முளைத்து என்னுடைய முகமெல்லாம் மாற்றமாக தெரிந்து நெத்தியில் இருக்கிற ஒரே ஒரு பட்டை மட்டும் தான் மாறாம இருக்குது. மீதம் அனைத்துமே மாறி இருக்கிறது. என்ன காரணம்? ஐயா, ஓராண்டு காலம் இந்த பண்டால பெட்டிக்குள் நீ இருந்ததுனாலே அதாவது உடலெல்லாம் பூரா உடம்பெல்லாம் வர முடியாக முளைத்து விட்டது. அந்த உஷ்ணம் அந்த நெருப்புக்குள்ளே நான் இருந்ததுனால என்னுடைய உடலெல்லாம் உஷ்ணமாக மாறி என்னுடைய முகமெல்லாம் சடமுடி சன்னியாசி போல தாடியோடு பெருத்த ஒரு மீசையோடு இப்படி உருவமானது மாறி நான் காட்சியளிக்கிறேன். ஆமா, சிவனா இருக்க ஒரு தாங்க இப்போ ஒரு முனிவர் போல காட்சியளிப்பீர்கள். அதனால இந்த உருவத்தோடு இருப்பதனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெயர் வைக்கிறேன். ஓ, தேவர்கள் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு பேரு. இந்த ஈஸ்வரன் இந்த அவதாரம் எடுத்ததுனால எனக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அதாவது ஈஸ்வரனா இந்த அவதாரத்திலே உடம்பெல்லாம் முனியோடு ஒரு முனிவர் போல் காட்சி அளிப்பதனால் இந்த தினத்திலே முனி ஈஸ்வரன் என்று பேர் சொல்கிறேன். இன்று முதல் சடமுடி சன்னியாசி முனி போல காட்சியளிப்பதனாலே இந்த ஈஸ்வரன் முனியாக மாறியதனாலே முனி ஈஸ்வரன் முனி ஈஸ்வரன் முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெயரானது எனக்கு வச்சிருக்கீங்க. அதாவது அதுவும் தவிர என்னுடைய தங்கையாகிய பார்வதா இப்பொழுது பச்சை நிறத்தோடு இருக்கிறார். அதனால அவளுக்கு பச்சை அம்மாள் என்று பேர் சூட்டினேன். ஓஹோ, முகமெல்லாம் வனபத்திர காலியாக இருந்து அன்னதானம் செய்தபடியால் பச்சை நிறத்தோடு மாறும். அப்படி மாறியதனாலே என்னுடைய மனைவிக்கு வந்து பச்சை நிறத்தில் இருப்பதனாலே பச்சாய் என்று சொல்லக்கூடிய பச்சை அம்மன் என்ற பெயரானது வைக்கிறீங்க. ஆகட்டும். அதனால அப்படி ஒரு ஆண்டு காலம் நீங்க மாறி மாறி பிறப்பதனால் உங்களுக்கு இந்த மாயவன் முன்பதாக திருமணம் செய்வது வணக்கம். திருமணத்திற்கு முன்பதாக என்னை தூக்கி பந்தாடினானே அந்த அரக்கன் அவன். அரக்கா என்ன காலை பிடிக்கிறான்? தவறு செய்தவனுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஏனென்றால் அவன் நம்முடைய பாதத்தில் வந்து சேர்ந்து விட்டான். அதனாலே அவன் தவறு செய்தவனுக்கு ஆதரிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுத்து விடுவோம். அகமுகாசுரா, என்னை தூக்கி பந்தாடிய நீ இப்பொழுது என்னுடைய காலிலே வந்து விடுவீ, என்ன காரணம்? உங்களுடைய பாதத்திலே நான் சரணடைகிறேன். பாதத்திலேயே இருக்கணும். பாதத்தில் இருக்க வேண்டுமா?
இந்த தெய்வம் என்று தெரியாம பிடிக்க உங்களையே தூக்கி நான் பந்தாடினேன். அதனால காலம் விட்டுனாலும் இந்த கடைசி வரைக்கும் என்னுடைய இந்த உலகமானது அழியும் வரைக்கும் உங்களுடைய காலடியிலேயே நான் இருக்கணும் அப்படிங்கிற என்ன பண்றது? அதாவது சிவபெருமானே இப்ப வந்து முனி ஈஸ்வரனாக நீங்க இருக்கிறீங்க. இந்த முனி ஈஸ்வரனுக்கு இந்த கலியுகத்திலே காவல் தெய்வமாக இருந்து இந்த உலகத்தோர் மக்கள் உன்னை கோரி வரும் பக்தர்களுக்கெல்லாம் நல்லதோர் அருள் கொடுத்து குடும்பத்துக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் படிக்கு நலமாக நீங்க இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை இந்த ஊரி எல்லைக்குள்ளே நாங்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுது இந்த அகாமுகா சூரனானவன் உனக்கு அதாவது வெள்ளை குதிரையாக ஒன்று அகாசுரனானவன் குதிரையாக முகாசுரனானவன் அதாவது வேட்டை நாயாக இந்த இருவரும் கால் பாதத்திலே இருப்பாங்கப்பா. அகமுகாசுரன் சொல்லக்கூடிய இந்த அரக்கனை இரண்டாக பிளந்து அகமும் முகமும் ஒன்றாக சேர்ந்து அதாவது அகம் என்பது இந்த வெள்ளை குதிரையாகவும் முகம் என்பது எனக்கு வேட்டை நாயாகவும் இந்த முனியப்பன் எப்பொழுதெல்லாம் நான் வேட்டைக்கு போறனோ அப்பொழுது வந்து அந்த வெள்ளை புறவையானது ஏறி நான் வேட்டைக்கு போகும்பொழுது வெள்ளை புறவையாகவும் வேட்டை நாயாகவும் என்னுடைய உடனே வருவேன் என்று அவனுக்கு வரம் ஆகட்டும். இப்பொழுதே வரமளிக்கிறேன். இதோ வேட்டை நாய் மற்றும் வெள்ளை புறவையாக நீ மாறுவாய். போய் வா போய் வா போய் வா. வருவனாகவே நான் பிறந்தேன். பச்சையம்மனாக என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பிறந்தார். ரெண்டு பேருக்கு எதுக்கு கல்யாணம்? கல்யாணம் என்றால் இந்த உலகத்திலே காவல் தெய்வமாக கலியுகத்திலே நீங்கள் காவல் தெய்வமாக இருந்து இந்த உலகத்தோர் மக்களுக்கெல்லாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல வரம் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி காத்து கருப்பு பில்லி சுடி நடி நடக்கும் எதுவுமே அனல் அண்டாமலுக்கு உங்களுடைய வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல ஆசை கொடுத்து இங்கே காவல் தெய்வமாக எல்லை காவல் தெய்வமாக இந்த பச்சையம்மானும் முனி ஈஸ்வரனாக நீ நலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம் அப்பா. அப்படியா? முனீஸ்வரனாக பச்சையம்மனாக நாங்கள் பிறந்து ஈஸ்வரன் ஈஸ்வரியாக இருந்து இப்பொழுது வந்து முனீஸ்வரனும் இந்த பச்சையம்மனாக நாங்கள் இருவரும் பிறந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே உனக்கு நான் வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் சொல்லி அண்டை திறமை பிரிஞ்சு போயிட்டோம். இருவரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தோம்னா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மீண்டும் இந்த சிவன சக்தியும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் கல்யாணம் ஆகட்டும். இருந்தாலும் எனக்கு தேவையான அதாவது முப்பூசைகள் எனக்கு வேண்டும் மாயவா. இந்த உலகத்திலே கலியுக மக்களை நான் காக்க வேண்டும் என்றால் இந்த முனியப்பன் எனக்கு முப்பூசையானது தேவைப்படுகிறது. முப்பூசை என்றால் ஒன்று வந்து அதாவது ஆடு உடுப்பார்கள், இன்னொன்று கோழி உடுப்பார்கள், இன்னொன்று பன்றி. இதுதான் முப்பூசை. ஆமா, இந்த மூன்று சேர்ந்து எனக்கு மூன்று பூசையானது வேண்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு கோழி சேவல் வேணும். எனக்கு குடிப்பதற்காக எனக்கு சாராயம் வேண்டும். ஆமா, கல்லு சாராயத்தை குடித்தால்தான் இந்த ஊருக்குள்ளே காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனியம் நலி நடக்கம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்டாவிகளும் இந்த ஊருக்குள்ள வராமபடிக்கு நான் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் இந்த ஊர் எல்லையிலே இருந்து இந்த முனீஸ்வரன் சொல்லக்கூடிய முனியப்பன் நான் வந்து காப்பாற்ற முடியும். என்னென்ன கேட்கிறீங்களோ அத்தனை பொருளும் இந்த உலகத்தோர் மக்கள் அதாவது பாமர மக்கள் தருபடி நான் ஆசீர்வாதம் தருகிறேன். ஆகட்டும் மாயவா. பாருங்கள் சபையோர்களே, நம்முடைய முனி ஈஸ்வரனும் பச்சையம்மானாக சிவன் சக்தி இருவரும் உருமாறி ஒரு ஆண்டு காலம் பிரிந்தபடியா இந்த கலியுகத்திலே நமக்கு காவல் தெய்வமாக முனி ஈஸ்வரனும் பச்சையம்மாளுக்கு திருமணம் செய்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இதோ பார்க்கக்கூடிய பெரியோர்கள் சிறியோர்கள் அனைப்பட்ட பேரும் இந்த தெய்வத்துக்கு ஒரு காணிக்கை கொடுத்தால் அதாவது மொய் பணமாக கொடுத்தால் காசு கொடுத்தால் நம்முடைய கர்மம் தீரும், பணம் கொடுத்தால் பாவம் தீரும். அதனாலே இந்த முனீஸ்வரனும் பச்சையம்மாளத்திலே அதாவது காணிக்கு மொய் காசு கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று போனால் நம்முடைய குடும்பமான தலைக்கும் என்று பெறமுடி. அதனாலே நம்முடைய குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூனிய நடி நடக்கும் எந்த ஒரு கெட்ட கிரகம் எல்லாம் நம்மளை விட்டு அனலண்டா விலகும். அதனாலே தங்களுடைய கையில இருக்கக்கூடிய இந்த இரண்டு தெய்வத்துக்கு மொய் காசு காணிக்கைகளை செலுத்துங்கள்.
அறிவீர்கள் சபைகளே, இப்படியாக அதாவது வனபத்திரகாளியம்மன் பிறப்பு முனீஸ்வரன் பச்சையம்மன் கல்யாணம் என்று சொல்லி நாடகமாப்பட்டது. முனீஸ்வரனுக்கும் பச்சாயம்மனுக்கு கல்யாணம் செய்வதோடு இந்த நாடகம் முடிவடைகிறது. அறிந்த பெரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இது மாதிரி முனீஸ்வரன் கோயில் பச்சாயம்மன் கோயில் பாக்கணும்னா நம்ம மேச்சேரியில இருந்து எந்த ஒரு வெண்ணாகரம் போற வழியில தொப்பையார் என்ற ஊர்ல பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 150 அடி உயரத்துல வந்து முனீஸ்வரன் சிலையும் 120 அடி உயரத்துல பாத்தீங்கன்னா பச்சையம்மன் சிலையும் 2 பேர் உட்கார்ந்து கல்யாண கோலத்தோட அமர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு போய் பார்த்தா பாக்கலாம். தொப்பையார் அப்படிங்கிற ஊர்ல முனீஸ்வரனுக்கும் பச்சையம்மனுக்கும் கல்யாண கோலத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அங்க போனீங்கன்னா அந்த கடவுளை தரிசித்து வரலாம் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டு எங்களுடைய நாடகத்தை முடித்துக் கொள்ளுகிறோம். அறிந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கு நாடு மகநாடு உள்ளூரை சேர்ந்த ஊர் பொதுமக்களுடைய முன்னிலையில சின்ன சீட்டுங்க சீட்டு மதிவிற்கு மரியாதைக்குரிய இன்னும் குப்பமூப்பன் நாடார் மகன்கள், மதிவிற்கு மரியாதைக்குரிய பழனியப்பன் காவேரி அவர்களும், பழனியப்பன் மகன்களாகப்பட்ட இன்னும் மாதேஸ்வராஜ் அவர்களும், இன்னும் காவேரி மகன்கள் செந்தில் செல்வராஜ் அவர்களும், இன்னும் பெரியண்ணன் அவர்களும், ஆறுமுக அவர்களும், காலை தோட்டத்தைச் சேர்ந்த மற்றும் ஊர் பொதுமக்கள் தர்மகர்த்தா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை ஏற்பாடு செய்தார்கள். நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த ஸ்ரீ பெரிய முனியப்பருடைய கருவியினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நலமோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எங்களது எளிமையோட பொன்னுசாமி ஆச்சார் கலைஞர் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.